ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சியா ஸ்டடி சர்க்கிள். நாம் இப்போ மார்ச் 24 and 25க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரத்திலிருந்து ஒரு திருக்குறள் பார்க்கலாம். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவு இன்றி தாளாளது ஊஞற்றுபவர். இதுக்கான பொருள்: சோர்வு இல்லாமல் முயற்சியில் குறைவு இல்லாமல் முயல்கின்றவர் உழையும் ஒரு காலத்தில் தோல்வியுறச் செய்வர். ஹெட்லைன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டிஸ்கவர் ஆஃப் புலிக்குத்தி பட்டான் மிடில் ஸ்டோன் ஆஃப் விஜயநகர பீரியட். செகண்ட், த ஒலிம்பிக் அண்ட் த எக்கனாமிக். தேர்ட், ஸ்டேட்ஹுட் ஃபார் லடாக் ஹங்கர் ஸ்ட்ரைக் இன் கார்கில். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். விஜயநகர ஆட்சிக்கால புலிக்குத்தி பட்டான் நடுக்கல் கண்டெடுப்பு. இது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகே அங்கே தான் இந்த நடுக்கல்லை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 4.5 அடி அகலமும் 4 அடி உயரமும் கொண்ட புலிக்குத்தி பட்டான் நடுக்கல்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடன்கட்டி ஏறிய செய்தி சொல்லியிருக்காங்களாம். அந்த வீரனின் நீண்ட காதுகளில் குண்டலமும் கழுத்தில் சரப்பளி என்ற 2 அடுக்கு கழுத்தணி ஆபரணமும் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கையில் காப்பினையும் கால்களில் கடலும் அணிந்துள்ளார். இடுப்பில் அழகிய சிறிய உடைவாள் மற்றும் கஞ்சும் குஞ்சமும் கூடிய ஆடையை அணிந்து முறுக்கு மீசையுடன் கம்பீரமாக காட்சியளிக்கலாம். பழங்காலத்தில் புலியை வேட்டையாடுகையில் அதனுடன் சண்டையிட்டு புலியை கொன்று அதனால் ஏற்பட்ட பலத்த காயத்தால் தம் உயிரை நீத்த வீரர்களுக்கு நடுக்கல் எடுத்து போற்றும் வழக்கம் தமிழகத்தில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வீரமடைந்த வீரனின் நினைவாக எடுக்கப்படும் நடுக்கல் புலிக்குத்தி பட்டான் நடுக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடுக்கல் விஜயநகர மன்னர் ஆட்சி காலத்தை சேர்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வீரன் கையில் வச்சிருந்த கட்டாரி என்ற ஆயுதம் இந்திய துணைக்கண்டத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு குத்துவாள் வகையாகும். நடுவிரல் ஆள்காட்டி விரலுக்கு இடையில் வைத்து பயன்படுத்தப்படும் இந்த குத்துவாளின் கைப்பிடியானது ஏ வடிவில் இருக்கும். இது வடமொழியில் கட்டாரா அல்லது கட்டாரி என மருவியது. 14ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு காலத்தில் இந்த கருவி புழக்கத்தில் இருந்ததாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஒலிம்பிக்ஸும் பொருளாதாரமும். இந்த ஒலிம்பிக்ஸ் ஃபஸ்ட்டு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா 1896 ஏப்ரல் 15 கிரீஸில் தான் இது நடந்திருக்கும். ஒலிம்பிக்ஸ் 2 டைப்பாக இருக்கும். சம்மர் ஒலிம்பிக்ஸ் அப்புறம் வின்டர் ஒலிம்பிக்ஸ்னு 2 டைப் இருக்குது. இப்போ 2024 எங்கே நடக்க போகுது அப்படின்னா பாரிஸில் தான். நம்ம இந்தியாவில் எப்போ நடத்துகிறாங்கன்னா 2036. இப்போ ஒலிம்பிக்ஸையும் பொருளாதாரம் ஏன் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது விளையாட்டு திறன் மட்டும் இல்லை, பொருளாதாரமும் சார்ந்தது அப்படின்னு சொல்கிறதுனால தான் பொருளாதாரமும் ஒலிம்பிக்ஸையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆசிய விளையாட்டு போட்டிகளை நடத்தும் அளவுக்கு கட்டமைப்பு கொண்ட நகரம் இந்தியாவில் டில்லிக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2008 சீனா தன்னோட தலைநகர் பெய்ஜிங்கில் ஒலிம்பிக் போட்டியை ஒருங்கிணைத்தது மட்டுமல்லாமல் கடந்த 30 ஆண்டுகளில் 3 டைம் ஆசிய விளையாட்டு போட்டிகளை நடத்தியிருக்கு. 1990 பெய்ஜிங், குவாங்ஷோ 2010, ஹாங்காய் 2023 நடத்தியிருக்கு. ஆனால் நாம் 2010 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிக்கு பிறகு எந்த ஒரு சர்வதேச அளவிலான விளையாட்டு போட்டியும் நடத்தலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விளையாட்டு போட்டிகள் என்பது ஒரு தேசத்தின் பொருளாதார வலிமையை எடுத்துரைக்கும் நிகழ்வாகத்தான் இன்றைய உலகில் பார்க்கப்படுகிறது. சர்வதேச நிதியத்தின் 2023 கணிப்பின்படி வாங்கும் சக்தி அடிப்படையிலான தனிநபர் வருமானம் சீனாவில் $23,309 அமெரிக்க டாலர், இந்தியாவில் $9,183 அமெரிக்க டாலர். நம்மை விட சீனாவில் தனிநபர் வருமானம் 2.5 மடங்கு அதிகம். உலகில் இந்தியாவை விட ஏற்றுமதி மதிப்பு உள்ள நாடுகள் 17.
சீனாவில் ஏற்றுமதி 3593.6 பில்லியன் டாலர் என்றால் இந்தியாவின் ஏற்றுமதி வெறும் 453.56 பில்லியன் டாலர் தான். சீனா நம்மை விட 8 மடங்கு அதிகம். இந்தியாவின் அந்நிய செலவாணி இருப்பு 7 பில்லியன் டாலராக இருந்தபோது சீனாவின் அந்நிய செலவாணி இருப்பு வெறும் 2.55 டாலர் தான். நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். லடாக்குக்கு மாநில அந்தஸ்து. லடாக்குக்கு மாநில அந்தஸ்து கேட்டு கார்கிலில் கார்கில் மக்களாட்சி கூட்டணி உண்ணாவிரத போராட்டம் இருக்காங்க. கடந்த 2019 ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செஞ்சு மத்திய அரசு அதை ஜம்மு அண்ட் காஷ்மீர் மற்றும் லடாக் என்ற 2 யூனியன் பிரதேசங்களை பிரிச்சிருந்துச்சு. இதில் லடாக்கில் உள்ள கார்கில் பகுதியில் லடாக்குக்கு மாநில அந்தஸ்து அளிக்க வேண்டும். பழங்குடியின பகுதிகளில் நில பாதுகாப்பு மற்றும் சுயாட்சியை உறுதி செய்யும் அரசமைப்பு சட்டத்தின் 6வது அட்டவணையில் லடாக்கை சேர்க்க வேண்டும். உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, லடாக்கு சார்பில் மாநிலங்களவையில் ஓரிடம் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி 3 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்காங்க. இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா, லடாக்குக்கு சில அரசமைப்பு பாதுகாப்பு அரசமைப்பு சட்ட உரிமைகள் சார்ந்த பாதுகாப்பு அளிக்கப்படுமே தவிர மாநில அந்தஸ்து வழங்கப்படாது. அரசமைப்பு சட்டத்தின் 6வது அட்டவணையில் லடாக்கு சேர்க்கப்படாது அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ் தமிழ்நாட்டில் முக்கியமான திட்டங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம். இது ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு 12,000 நிதி உதவி வழங்கப்படுகிறது. சக்தி மிக்க உணவிற்கான செலவுகளை மேற்கொள்ளுதல், பிரசவ காலத்தில் குழந்தைகளின் குறைந்த எடை பிறப்பினை தவிர்க்க 3 தவணைகளில் பிறப்பிற்கு முந்தைய கவனிப்பை பெறுதல், அரசு நிறுவனங்களில் குழந்தைகளை பிரசவித்தல் மற்றும் நோய் தடுப்பு மருந்துகள் வழங்குதல் போன்றவை இதன் குறிக்கோளாகும். 2வது முதலமைச்சரின் விரிவான சுகாதார காப்பீடு திட்டம். அரசாங்கத்தால் இலவச மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை வழங்கி அனைவருக்கும் உலகளாவிய உடல் நலம் வழங்கும் நோக்கில் 2011-12ஆம் ஆண்டில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. பயனாளிகளின் ஆண்டு வருமானம் 72,000க்கும் குறைவாக இருந்தால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்றுக்கொள்கிறது. 3வது தமிழ்நாடு சுகாதார அமைப்பு திட்டம் இலவசமாக ஆம்புலன்ஸ் சேவைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. 4வது பள்ளி சுகாதார திட்டம் முக்கியமாக விரிவான சுகாதார சேவையை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வழங்குவதை வலியுறுத்துகிறது. 5வது தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் அனைத்து தொழுநோயாளிகளையும் கண்டறிந்து தொடர்ச்சியான சிகிச்சையை வழங்குவதை நோக்கமாக கொண்டு மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது. சில ஊட்டச்சத்து திட்டங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஊட்டச்சத்து உணவு திட்டம். கிராமப்புறங்களில் ஜூலை 1, 1982 முதலும் நகர்ப்புற பள்ளி மாணவர்களுக்கு 1984 முதலும் ஓய்வுதாரர்களுக்கு 1983 முதலும் கர்ப்பிணி பெண்களுக்கு 1995 முதலும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. 2வது ஆரம்ப கல்வி தேசிய ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம். நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் நியூட்ரிஷன் சப்போர்ட் டு பிரைமரி எஜுகேஷன். 3rd பொது ஐசிடிசி திட்டங்கள். ஐசிடிஎஸ்னா இன்டர்கல் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ். இதில் 24 மாவட்டங்களை உள்ளடக்கிய 318 வட்டாரங்களில் 1991இல் இச்சேவை ஆரம்பிக்கப்பட்டது. 318 கிராமப்புற வட்டாரங்கள் மற்றும் 19,500 மையங்களுக்கு 1991இல் விரிவாக்கப்பட்டது. 4 பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா திட்டம். 6 மாதங்கள் முதல் 36 மாதங்கள் வரையான குழந்தைகளுக்கு உணவில் ஊட்டச்சத்து வழங்கப்படாத குக்கிராமங்களில் வழங்கப்படுகிறது. 5
தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் 1980இல் ஆரம்பிக்கப்பட்டு 6 முதல் 36 மாத வயதிற்குட்பட்ட குழந்தைகள், கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்கள் ஆகியோரை இலக்காக வைக்கப்பட்டது. 6. மதிய உணவு திட்டம். இந்த திட்டம் 2 to 14 வயதுக்குட்பட்ட அங்கன்வாடி அல்லது பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு பயனாக தலா 0.90 வீதம் செலவழிக்கப்படுகிறது. இது காமராஜர் 1956 ஸ்டார்ட் பண்ணி வச்சார். டுடே கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புலிக்குத்தான் பட்டு நடுக்கல் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? செகண்ட் கொஷின், மதிய சத்துணவு திட்டம் யாரால் ஆரம்பிக்கப்பட்டது?